States of Coimbatore. This is Sandhya and Sri Samya. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா TNPSC AE previous years question பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வெல்டிங் அண்ட் கேஸ்டிங் ரிலேட்டடாக previous years questions எல்லாம் பார்க்கலாம். ஸோ ரம்யா சொல்ல போகிறாங்க. Strength of the sand is high. What about the grains? ஸோ கிரெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷார்ப் அண்ட் இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும்போது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ சாண்ட் ஷார்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஷேப் வந்து ஆனால் இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஷ்ரிங்கேஜ் அலோவன்ஸ் இஸ் கிவன் டு லெட்டுக்கு வந்து தான் வந்துட்டு மோர் ஷ்ரிங்கேஜ் அலோவன்ஸ் வந்து எந்த மெட்டீரியல் ரொம்ப கொடுப்பாங்கன்னா லெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்னமெண்டல் பீசஸ் ஆர் டன் பை ஆர்னமெண்டல் பீசஸ் வந்து எந்த கேஸ்டிங்கில் கேட்குறாங்க, எந்த கேஸ்ட் டைப்பில் கேட்குறாங்க, அது வந்துட்டு ஸ்லஷ் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர் ப்ரெஸ்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லஷ் அண்ட் ப்ரெஸ்ட் கேஸ்டிங் வந்து ஆர்னமெண்டல் பீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டம்ப்ளிங் அப்படிங்கிறது என்னன்னா கிளீனிங் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆஃப் கேஸ்ட் small parts. ஸ்மால் பார்ட்ஸ் கிளீனிங் த சர்ஃபேஸ். ஸோ ஒரு ஸ்மால் பார்ட்ஸோட சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுறது டம்ப்ளிங் அப்படின்னு சொல்ல வராங்க. சர்ஃபேஸ் விச் இஸ் அன்ஃபினிஷ்டு ஸோ சர்ஃபேஸ் விச் இஸ் அன்ஃபினிஷ்ட் அதோட பெயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மோல்டிங். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மோல்டிங்ல வந்துட்டு ஹார்டன் மோல்ட் வந்துட்டு ஹார்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்டன் மோல்ட் வேணும்னா நம்மளுக்கு வந்து CO2 மோல்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் கோர் பிரிண்ட்? கோர் பிரிண்ட் என்னன்னா டு சப்போர்ட் த கோர் ஆர் டு ஹோல்ட் த கோர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஹாட் இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹாட் இயர்ஸ் வந்து எதனால ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூ டு த டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் கூலிங். ஸோ ஹாட் இயர்ஸ்ங்கிறது கேஸ்டிங் டிஃபெக்ட்னு சொல்ல வராங்க. ஸோ ஹாட்ங்கும் போது ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருந்தாலுமே நம்ம கூலிங் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா ஹாட் இயர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால அதோட ஸ்ட்ரென்த் வந்து லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ப்னஸ் அப்படின்னா அங்கே வந்து எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா பிட்வீன் த மவுல்ட் அண்ட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா டு ப்ரிவென்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் த கோர் டியூ டு த பைனன்சி அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரிவென்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கோர். ஓகே நெக்ஸ்ட் கிரீன் சாண்ட் மோல்டிங் யூனிஃபார்ம் ராமிங் இஸ் டன். ஸோ கிரீன் சாண்ட் மோல்டிங் வந்துட்டு யூனிஃபார்ம் ராமிங் எது பண்றாங்க அப்படின்னா டு அட்டைன் த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆர் டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி வேணும்னா நமக்கு வந்து கிரீன் சாண்ட் மோல்டிங்ல யூனிஃபார்ம் ராமிங் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேல்கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் டியூப் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க. ஆனால் shrinkage volume is equal to 6% of given volume சொல்லிருக்காங்க. அப்போ வந்து ப்ராப்ளம் எப்படி போடலாம்? ஸோ ஓகே கியூபோட நமக்கு வந்து கியூப் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப் வந்துட்டு எல்லா சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு A கியூப். ஸோ இங்கே கியூப்ல வந்துட்டு A எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால 12 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே வந்து ஷ்ரிங்கேஜ் வால்யூம் ஆஃப்டர் த சாலிடிஃபிகேஷன் தான் வந்துட்டு ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ ஷ்ரிங்கேஜ் வால்யூம் ஆஃப்டர் த சாலிடிஃபிகேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா 6% ஆஃப் த ஷ்ரிங்கேஜ் வால்யூம் கொடுத்துருக்காங்க இன்டூ 12 கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் 6%னா 6/100 into 12 கியூப் போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1/3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் பிளைன் ரைசிங்னா ரேட் ஆஃப் சாலிடிஃபிகேஷன் ரேஷியோ அது வந்து 1:2. ஓகே சாலிடிஃபிகேஷன் ரேஷியோ ஆஃப் த HND கேக்குறாங்க. அது வந்து 1:2. நெக்ஸ்ட் மெட்டல் பவுடர் யூஸ்ட் இன் தெர்மல் வெல்டிங். அது வந்து அலுமினியம். ஸோ மெட்டல் பவுடர் யூஸ்ட் இன் தெர்மல் வெல்டிங் வந்து அலுமினியம் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் போலாரிட்டியில் வந்துட்டு ஒர்க்கை வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும் எலக்ட்ரோட் ஹோல்டர் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் ஸோ பண்ணிருப்பாங்க. ஒர்க் பீஸை பாசிட்டிவாகவும் எலக்ட்ரானை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டின்னு சொல்லுறாங்க. இதே ரிவர்ஸ் போலாரிட்டினா ஒர்க் பீஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது நெகட்டிவ் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் டு அசிட்டிலின். வாட் இஸ் ஆக்சிஅசிட்டிலின்ல வந்துட்டு வால்யூம் ஆஃப் O2 கேக்குறாங்க. அது வந்து 2.5. ஸோ வால்யூம் ஆஃப் O2 வந்து 2.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 ஆஃப் வால்யூம் வந்து நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து எடுப்போம். மீதி இருக்கிற 1 வால்யூம் வந்து நம்ம சிலிண்டர்லேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸஸ் யூஸ்ட் இன் டிக் வெல்டிங். ஸோ இதில் வந்துட்டு ஆர்கான் அண்ட் ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹீலியம் அண்ட் ஆர்கான் கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்ல கரண்ட் ரெக்வயர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்ல கரண்ட் வந்துட்டு 10,000 ஆம்பியர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் cracking in low alloy steel is due to this is due to the absorption of H2. ஸோ ஹைட்ரஜன் அப்சர்வ் ஆகுறதுனால அங்கே வந்து லோ alloy steel கிராக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ராமர்? ராமர் அப்படிங்கிறது வந்துட்டு tamping of sand சொல்றாங்க. ஸோ ரேம்பர்னா டேம்பிங் ஆர் ரேமிங்னு சொல்லலாம். ஸோ ஃபிளாட்டனிங் த சாண்ட் தான் ரேமர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிராஸ் பைப்னா to lift out the pattern from mold.
ஸோ டு லிஃப்ட் அவுட் டு த மவுல்ட் என்ன சொல்றாங்க, டிரா ஸ்பைக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ட்ராவல். ட்ராவல் வந்து ஃபிளாட் அண்ட் சாண்ட். ஸோ ஃபிளாட்டன் அண்ட் ஸ்மூத் அண்ட் சாண்ட் தான் என்ன சொல்றாங்க, ட்ராவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லிக்ஸ். ஸ்லிக்ஸ் அப்படின்னா கார்னர் ரிப்பேர் பண்றது தான் வந்து ஸ்லிக்ஸ். ஓகே, கார்னர் ரிப்பேர்ஸ் வந்து ஸ்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வெல்டிங் அண்ட் கேஸ்டிங் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி 8 ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.